ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அர்ச்சனாவை எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அர்ச்சனா உள்ளே வந்ததே ஃபேக்கு, அர்ச்சனாவுக்கு வந்த ஓட்டு எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பொச்சுக்குன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, இதுக்கு அர்ச்சனா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றதுல இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ரீசெண்ட் டேஸ்ல நம்ம எல்லாருமே நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் விஷயம். இந்த மாதிரி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மீம்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நிறையா பேருக்கு யாரை சொன்னாங்க அப்படின்னா அர்ச்சனாவை தான் சொன்னாங்க. அர்ச்சனாவை சொல்லி தான் இந்த மாதிரி அர்ச்சனா இந்த மாதிரி பிஆர் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க இப்படி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இப்படி தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. இதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் காலையில் ஒரு மார்னிங் டாஸ் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, யார் பிஆர் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் பாட்ஸ் வச்சு ஓட்டு போடுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு பர்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மார்னிங் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ஸோ அந்த டாஸ்கில் ஒருத்தர் ஒரு விஷயம் பேசினாங்க. அப்போ பலரும் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பாட்ஸை வச்சு ஓட் போடுறது இல்லை வெளியில் இந்த மாதிரி பிஆர் வச்சு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணி ஓட்டு வாங்குறது யார் அப்படின்னா அர்ச்சனா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இதை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இவங்க சொன்னாங்க, பூர்ணிமா சொன்னாங்க. பூர்ணிமா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட்ஸ் மக்கள் தான் போடணுன்ற அவசியம் கிடையாது, பாட்ஸே போடலாம். அதாவது ரொபாட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி நம்ம நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ போகுது அப்படின்னா ஒரு 100 வியூ போனது 1 மில்லியன் வியூ போன மாதிரி காட்டலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆர்கானிக்காகவே இருக்காது, அதெல்லாம் ஃபேக்குன்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம், அது பண்ணுறதுக்கு பண்ணாமையே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் அர்ச்சனாவை தான் சொல்லியிருந்தாங்க. நான் ஏன் அர்ச்சனாவை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டாமெக்ஸு, இந்த விம்மு, இந்த கேம்லலாம் எல்லாருக்குமே ஒரு ரேட் வரும், ஒரு அமௌண்ட் வரும், ஐ மீன் ஒரு பாயிண்ட்ஸ் வரும். ஆனால் அர்ச்சனாவுக்கு மட்டும் பயங்கரமான பாயிண்ட்ஸ் வரும், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான பாயிண்ட்ஸ் வரும். அதுதான் எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், ஒருத்தருக்கு எப்படி இவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அர்ச்சனாக்கு வெளியில் கண்டிப்பாக பிஆர் இருக்காங்க, இந்த கேம் விளையாடுறதுக்கு ஓட் போடுறதுக்குலாம் அவங்க தான் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமாக உடைச்சாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வெளியிலேருந்து பார்த்துருந்த போதே தெரியும் என்னென்னா எல்லாருக்குமே ஓட்டு கம்மியாக வந்திருக்கும். இந்த டாமெக்ஸ் எல்லாம் ஆனால் அர்ச்சனா டீம் மட்டும் ரொம்பவே ஜாஸ்தியாக வந்திருக்கும் அப்படின்னாங்க. அடுத்த தினேஷ் இதை தான் சொன்னார். தினேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன்னா நான் அர்ச்சனாக்கு பார்த்துருக்கேன், அர்ச்சனா உள்ளே வருவாங்கன்றதை தாண்டி அர்ச்சனா வருவாங்கன்ற ஒரு காசப் போயிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி பிஆர்லாம் அவங்க செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் விஷ்ணுவே சொல்கிறார். விஷ்ணு இந்த மாதிரி ஓட்டு கேட்ட வீடியோலாம் வந்துச்சு அந்த டைமில், அதெல்லாம் எனக்கு காமெடியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் விசித்ரா வந்தாங்க. விசித்ரா தான் பயங்கரமான பாயிண்ட் அடித்தாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அர்ச்சனா ஒரு வீக்கும் ஒரு மாதிரி நடந்துக்கிறா, ஒரு வீக்குக்கும் ஒரு சாப்டர் மாதிரி புக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்துட்டா, இந்த மாதிரிலாம் அவள் பண்ணுறான்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது, இதெல்லாம் ஏன் பண்ணுறா அப்படின்னு தெரியல, ஒரு வெளியிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாலும் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும்னு. அவங்க சொல்கிற ஒரே பாயிண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி முன்னாடி இருந்தப்போ நீ அதிகமாக சண்டை போட்டாலும் இப்போ எதுவும் சண்டையே போட மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருவேளை அர்ச்சனாக்கு பிஆர் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பூர்ணிமா சொன்னதுலேருந்து இந்த டாமெக்ஸ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் கூட ஓட்டு கம்மியாக தான் வந்திருக்குது, ஆனால் அர்ச்சனாவுக்கு அபரிவிதமாக வரும், அதை நினைக்கும் போதே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஒருவேளை அர்ச்சனாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. விஜய் வர்மாவும் அதை தான் சொன்னார், மாயாவும் கிட்டத்தட்ட அதை தான், விஷ்ணு அர்ச்சனா அந்த மாதிரி தான் சொன்னாங்க அவங்க. ஸோ எல்லாருமே அர்ச்சனா சொன்னதுமே அர்ச்சனாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. கோவம் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னை யாரும் சொல்லாதீங்க, என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை, எனக்கு பணம் இருந்தது அதை நான் பிஸ்னஸ்லேயே எதிரே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், நான் எப்படி பிஆர் வச்சு வெளியில் வந்தேன் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது விசித்ரா மேடம் சொன்னதில் எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு, அவங்க எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் எப்படி என்ன சொல்லுவீங்க, நான் சும்மா தான் ஓட்டு வாங்கினேன், அப்போ எனக்கு மக்கள் சப்போர்ட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கோவப்பட்டாங்க. மற்ற யாருமே கோவப்படல. ஏன்னா பூர்ணிமா சொன்னாங்க, தினேஷை சொன்னாங்க, எல்லாருமே எல்லாரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் தினேஷ் ஒரு கிளியரான எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு, நீங்கள் பண்ணலன்னா உட்காருங்க. விசித்ரா மேடம் கூட தான் என்னை சொன்னாங்க, இவருக்கு மீடியாவில் நிறைய பேரை தெரியும், ஆனால் இவர் செலவு பண்ணுவாரான்றது தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுக்கு ஒரு நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்க முடியுமா, அதெல்லாம் வேண்டாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்க. தினேஷை பார்த்து உங்களை நான் சொல்லலாம், வேற ஒருத்தவங்களை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அர்ச்சனா பிஆர் பண்ணுறது ஊருக்கே தெரிஞ்சது. அவங்களுக்கு ட்வீட் போடதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஓட்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதுக்காக மக்கள் அர்ச்சனாக்கு ஓட்டு போடலன்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் ஓட் போடுறாங்க. அர்ச்சனாக்கு நிறைய பேர் ஓட் போடுறாங்க, ஓட்டு போடாமல் கிடையாது, ஆனால் இந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படின்றது தான் கொஸ்டினே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.